வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அயோத்தி பாலராமர் கோவில் கருவறைகள் ஆர்த்தி எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. கோவில் கோபுர உச்சியில் முதன்முறையாக காவி கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 500 ஆண்டுகளாக ஏற்றிய தியாக தீபத்தால் கோவிலை கட்டி முடித்து கொடியேற்றி வைத்துள்ளதாக பிரதமர் பெருமிதம். ஒருமைப்பாடு, உண்மை, நீதி ஆகியவற்றை காட்டும் அடையாளம் காவி கொடி என்று யோகி ஆதித்யநாத் பேச்சு. கோவையில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா திறப்பு. பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் எரிமலை வெடித்து கக்கிய சாம்பலால் வானில் புகை மூட்டம். பார்வை புலப்பாடு குறைபாடால் மேற்காசிய வழியாக செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை குண்டு வீசி தாக்குதல். குழந்தைகள், பெண்கள் என 10 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கான் செய்தி தொடர்பாளர் தகவல். இந்தோ பசிபிக் மண்டலத்திற்கு சிறந்த கப்பல் பழுதுபார்க்கும் மையமாக விளங்கும் இந்தியா. கடல் வலிமை திறமைக்கு சான்றாக திகழ்ந்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றின் மீது ஒன்று தாக்குதல் நடத்துவதில் குறைந்த 5 பேர் உயிரிழப்பு. அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா எடுத்து வரும் கடும் முயற்சிக்கு பின்னடைவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் கோபுர உச்சத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் காவி கொடியை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைத்தார். ராமர் கோவிலில் கொடியேற்றத்தை ஒட்டி அயோத்திக்கு விமானத்தில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆளுநர் ஆனந்த்பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அயோத்தி நகர வீதிகளில் காரில் பிரதமர் நரேந்திர மோடி உலா வந்தார். அப்பொழுது இருபுறமும் நின்ற மக்கள் கையசைத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடியும் கைகூப்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சேஷாவாதர கோவில் வழிபாடு செய்தார். வசிஷ்டர், விஸ்வாமிஸ்தர், அகத்தியர், வால்மீகி ஆகிய முனிவர்களின் கோவில்களில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார். அன்னபூரணி கோவில்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். அவர்களுடன் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்த்பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் சென்றனர். ராமர் கோவில் கருவறைக்கு செல்லும் வழிகள் நின்ற பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களும் பதிலுக்கு கையசைத்து வாழ்த்து கூறினர். RSS தலைவர் மோகன் பகவத்தும் பிரதமருடன் ராமர் கோவிலில் கருவறைக்கு சென்றார். அங்கு இருவரும் ஆர்த்தி எடுத்து வழிபாடு செய்தனர். அப்பொழுது ஆளுநர் ஆனந்த்பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் உடனிருந்தனர். ராமர் கோவில் கோபுர உச்சியின் மேல் உள்ள கொடிக்கம்பத்தில் சூரியன் பொறிக்கப்பட்ட காவி கொடியை வேத மந்திரங்கள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைத்தார். இது கோவில் கட்டுமான நிறைவு பெற்றதன் அடையாளமாக கருதப்படுகிறது. கொடியேற்ற விழாவையொட்டி பிரதமரும் லட்சக்கணக்கான பக்தர்களும் வந்திருப்பதால் அயோத்தியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 500 ஆண்டுகளாக ஏற்றி வைத்த தியாக தீபத்தால் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாலராமர் சிலை, காவி கொடி அடங்கிய பரிசை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், ராமர் கோவில் கட்டுவதற்கு ஏராளமானோர் கனவு கண்டதாகவும் ஏராளமானோர் முயன்றதாகவும் எண்ணற்றோர் உயிர் தியாகம் செய்ததாகவும் கூறினார். அவர்களின் கனவுகளும் எண்ணங்களும் இன்று நனவாகியுள்ளதாக தெரிவித்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், கடந்த 500 ஆண்டுகளில் தலைமுறைகளும் அரசுகளும் மாறிக்கொண்டே வந்துள்ளதாகவும் கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மாறவில்லை என்றும் தெரிவித்தார். கோவில் கட்டப்பட்டு பாலராமன் உருவ சிலை அமைக்கப்பட்டு கொடிமரமும் நடப்பட்டு கொடியேற்றப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். கோவிலில் ஏற்றப்பட்டுள்ள காவி கொடி ஒருமைப்பாடு, உண்மை, நீதி ஆகியவற்றை காட்டும் அடையாளம் என்று குறிப்பிட்டார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ராமர் கோவிலில் உள்ள கம்பத்தில் கொடியேற்றப்பட்டதால் அது ராமரின் ஆற்றலை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இது ராம பக்தர்களுக்கு மனநிறைவை அளித்திருக்கும் என்று குறிப்பிட்டார். பல நூற்றாண்டுகளாக இருந்த புண்ணும் வலியும் இன்று மாறியுள்ளதாக தெரிவித்தார். 500 ஆண்டுகளாக ஏற்றி வைத்த தியாக தீபத்தால் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ராமர் கோவில் கொடிக்கம்பம் இந்திய நாகரிகத்துக்கு புத்துயிர் ஊட்டுவதன் அடையாளம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கோவையில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார்.
கோவை காந்திபுரத்தில் 165 ஏக்கர் பரப்பளவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்தில் பல்வேறு புதிய வசதிகளுடன் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதன் பின் பூங்காவில் நடத்தி சென்று அதன் அழகை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்த பூங்காவில் விலங்குகள், உயிரினங்களின் உருவ சிலைகள் செய்து வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள போன்சாய் தாவரங்களும் நட்டு வைக்கப்பட்டுள்ளன. இந்த பூங்காவை பார்க்க வரும் மக்கள் 1000 இருசக்கர வாகனங்களை ஒரே நேரத்தில் நிறுத்தும் அளவு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஹேலி கும்பி எரிமலை வெடித்து கக்கிய சாம்பலும் புகையும் வானில் மூண்டுள்ளதன் காரணமாக பல்வேறு வழித்தடங்களுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் உள்ள ஹேலி கும்பி எரிமலை வெடித்து பாறை குழம்பை கக்கி வருகிறது. எரிமலை வாயிலிருந்து வெளியேறும் புகையும் சாம்பலும் வானில் 14 கிலோமீட்டர் உயரத்துக்கு எழுந்து சூழ்ந்துள்ளன. காற்று கிழக்கு நோக்கி வீசுவதால் புகை மூட்டம் செங்கடல் வழியாக ஏமன், ஓமன் நாடுகளும் அரபிக்கடலை தாண்டி இந்தியாவின் மேற்கு வடமேற்கு பகுதிகளும் வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் இந்த புகை மூட்டம் இந்தியாவை விட்டு நீங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எரிமலை புகை மூட்டத்தால் ஏர் இந்தியா, ஆகாச ஏர், இண்டிகோ, KLM உள்ளிட்ட பல விமானங்கள், போக்குவரத்து நிறுவனங்கள் பல இடங்களுக்கான தங்கள் சேவைகளை ரத்து செய்துள்ளன. ஏர் இந்தியா நிறுவனம் இன்று சென்னை, மும்பை, ஹைதராபாத், டெல்லி, மும்பை, ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா இடையிலான விமானங்களை ரத்து செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை குண்டு வீசி தாக்கியதில் 10 பேர் கொல்லப்பட்டனர், 4 காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோட்ஸ் மாகாணத்தின் கோபஸ் மாவட்டத்தின் முகல்கா என்னும் இடத்தில் நள்ளிரவு 12 மணியளவில் பாகிஸ்தான் விமானப்படை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் 9 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்றொரு தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குனார், பக்ரிகா ஆகிய இடங்களில் நிகழ்ந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் 4 காயமடைந்ததாகவும் ஆப்கான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வென்று காட்ட வேண்டுமென திருவேற்காட்டில் நடைபெற்ற நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் புதிதாக நியமிக்கப்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கான அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது திமுக இளைஞரணி ஆட்சி வரும் பணிகளை பட்டியலிட்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து எடுத்து கூறினார். இதைத் தொடர்ந்து மண்டல வாரியாக இளைஞரணி நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாகவும், வரும் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் மண்டல அளவில் இளைஞரணி சந்திப்பு நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வென்று காட்ட வேண்டுமென துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இதில் 1500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் துணை முதல்வர் தனித்தனியே புகைப்படம் எடுத்துக்கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர், திமுக இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊராட்சி கிளைகள் பாகம்தோறும் இளைஞரணி நிர்வாகிகளை நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நியமிச்சா இளைஞரணியில மட்டும் 5 லட்சம் நிர்வாகிகள் நம்முடைய இளைஞரணிக்கு வருவாங்க. இந்தியாவிலே எந்த இயக்கத்திற்கும் இவ்வளவு நிர்வாகிகள் ஒரு அணிக்கு மட்டும் இருந்ததே கிடையாது. விரைவில் ஒவ்வொரு ஜோனா நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த இருக்கின்றோம். வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில இளைஞரணி நிர்வாகிகளுக்கான அந்த மண்டல சந்திப்பை நடத்த இருக்கின்றோம். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதியில நம்முடைய அணி ஜெயிக்க வேண்டும். நிச்சயம் 200 அல்ல, 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல ஜெயிச்சு காட்ட வேண்டும். அதற்கான தொடக்கமாக இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும். திமுக அரசுக்கு டிஜிபி சாதகமாக இருக்க மாட்டார்கள் என கருதி இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது சைலேந்திர பாபு, சங்கர் ஜிவால் டிஜிபியாக நியமித்த நடைமுறையை திமுக அரசு ஏன் பின்பற்றாமல் இந்த விஷயத்தில் தடுமாறுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, மத்திய பணியாளர் ஆணையம் அனுப்பியுள்ள 3 பேரும் திமுக அரசுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என கருதி
இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்று கூறியதற்கு பதிலளித்த அவர், தனக்கு அருகதை இருக்கிறது, உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்று தெரியவில்லை என்று கூறினார். இதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பயிர் செய்யப்பட்ட நிலத்தில் விளைச்சல் எவ்வளவு இருக்கிறது என்பது அதிகாரிகளுக்கு தெரிந்தும் திமுக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்று தெரிவித்தார். ஏற்கனவே இருக்கின்ற டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாக மாநிலத்தில் இருக்கின்ற டிஜிபியினுடைய பட்டியலை தயாரிக்கப்பட்டு மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். இது நடைமுறை. பிறகு மத்திய தேர்வு ஆணையம் அதை ஆய்வு செய்து 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும். அதைத்தான் குறிப்பிட்டேன். இதே வழிமுறைகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் கடைபிடித்தது. தமிழகத்தில் பாலியல் பலாத்காரங்கள், உயிர் மாய்க்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேனியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அவருக்கு கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் பிரச்சார கூட்டத்தில் நைனா நாகேந்திரன் பேசிய பொழுது, எல்லா இடங்களிலும் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது என்றும், கலெக்டர் அலுவலகம், தாசில்தார் அலுவலகம் என எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பாலியல் பலாத்காரங்கள், உயிர் மாய்க்கம் அதிகரித்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய நைனா நாகேந்திரன், தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அரசுக்கு உள்ளது என்று கூறினார். மோசமான ஒரு சூழ்நிலை நாடு போய் கொண்டிருக்கிறது. தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கார். ஆனா அவர் என்ன பண்ணார்? 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு போனார். கூட்ட நெரிசலில் 41 பேர் சிக்கி செத்தனர். எப்படி செத்தார் என்று தெரியுமா? முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் இவர் மைக் எடுத்தவுடனே பேசுகிறார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடு. ஏற்கனவே ஒரு சினிமா நடிகர் தானே, நல்லா பாட்டு பாடுவார். 10 ரூபா பட்டுனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னன்னு தெரியுமா? தென்காசியில் தனியார் பேருந்து கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்த 7 பேர் குடும்பத்தினரையும் காயமடைந்த சிகிச்சையில் உள்ளவர்களையும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் பகுதியில் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர கோர விபத்து ஏற்பட்டது. இதில் 7 நபர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்தும் இறந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்தும் ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, பேருந்து விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேரின் உடல் அடையாளம் கண்டறியப்பட்டது என்றும், ஒருவரின் உடலில் அடையாளம் கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து காயமடைந்தவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டு உள்ளதாக கூறினார். இதில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும், படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும், சிறுகாயம் ஏற்பட்டவர்களுக்கு 50,000 முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தனியார் பேருந்துகள் சாலைகள் போட்டி போட்டு செல்வதால் இவ்வாறு கோர விபத்துகள் ஏற்பட்டு உள்ளது என்றும், தனியார் பேருந்து உரிமையாளரை நேரில் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். நம்முடைய முதலமைச்சர் வழங்க சொல்லி இருக்கார்கள். இந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அந்த நிவாரண தொகையும் அறிவித்திருக்கிறார்கள். இறந்தவருக்கு 3 லட்சம் ரூபாய், பெரிய காயப்பட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய், சீரிய அளவுடைய காயப்பட்டவருக்கு 50,000 ரூபாய் என்று சொல்லி அதையும் முதலமைச்சர் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்தில் மிகுந்த மன உளைச்சலோடு வருத்தத்தோடு இருக்கிறார்கள்.
மதுரையில் நடைபெறும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க வந்த வெளிநாட்டு அணியினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் நடைபெறும் 14வது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதற்காக நெதர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, நமீபியா உள்ளிட்ட ஹாக்கி அணியினர் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன், அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார், துணை ஆட்சியர், திட்ட இயக்குநர் ஆகியோர் வெளிநாட்டு அணியினருக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து பறை இசை தமிழக பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் நெதர்லாந்து அணியினர் பறை இசைக்கு ஆடியதை விமான பயணிகள் புகைப்படம் எடுத்து சென்றனர். திமுக அண்ணா பற்றி விமர்சனம் செய்யும் தாவேக தலைவர் விஜய் அதிமுக பாஜகவை எதிர்த்து பேசுவதில்லை என திமுக வர்த்தகர் அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம் தெரிவித்துள்ளார். கோவை காலம்பட்டி பகுதியில் திமுக வர்த்தகர் அணி கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் மாரிசெல்வன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிதி அமைச்சரை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய மாநில செயலாளர் காசி முத்துமாணிக்கம், தாவேக தலைவர் விஜய் திமுக குறித்து பேசினாலும் அதிமுக பாஜக குறித்து எதுவும் பேசவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக கொள்கைக்காக வாழும் கட்சி. அண்ணா பெரியார் பற்றி எங்களுக்கு பாடம் சொல்ல தேவையில்லை என்றார். எடப்பாடி பழனிசாமி பாஜக அடிமையாகிவிட்டதால் அதிமுக அழியும் நிலையில் உள்ளது. SIR வாக்காளர் பட்டியல் முறைகள் பாஜக குளறுபடிகள் செய்கிறது. திமுக தீவிரமாக கண்காணிக்கிறது என்றும் கூறினார். சென்னைக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ஒப்புதல் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அவர் கோவைக்கு மெட்ரோ அவசியம் எனவும் வலியுறுத்தினார். அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம் போடுவது என்று முடிவு செய்திருக்கிறது. அதுபோல் கிட் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது, நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டியது என்று ஏராளமான திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறோம். அவற்றை நவம்பர் இறுதி என்று இல்லாமல் டிசம்பர் இறுதி வரைக்கும் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி தாண்டினால் எல்லாம் எலெக்ஷன் இது வந்துடும். ஆனால் அது வரைக்கும் விரைவாக எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வாங்க. எல்லாம் சொந்த காசை போட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நம்ம பிறந்த குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கு ஆசைப்படுறது மாரி நாங்கள் ஆசைப்பட்டு அதை நாங்களாம் செய்கிறோம். டாஸ்மாக் விற்பனை செய்வதற்கான திட்டங்களை வகுத்த அரசாங்கம் விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்வதற்கான திட்டங்களை வகுக்கவில்லை என பாஜக பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் கடலூரில் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் பேசிய பொழுது, திமுக அரசு தங்களது தோல்விகளை மறைப்பதற்காக மத்திய அரசு மீது பல்வேறு பொய்யான தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது தற்போதைய முதலமைச்சர் என்றும், காவிரி பிரச்சினைக்கு முக்கியமான காரணம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய கருப்பு முருகானந்தம், டாஸ்மாக் விற்பனைக்கு கொள்கைகளை வகுக்கும் திமுக அரசு விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்வதற்கான திட்டங்களை வகுக்கவில்லை என்று தெரிவித்தார். எல்லா வகையிலும் தோல்வியுற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது பல்வேறு பொய்யான தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார்கள். எத்தனை தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை இவர்கள் கூறினாலும் கூட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் நிற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பெரும்பாலும் கண் நோயாகத்தான் மாறுகின்றன என மாநகர துணை மேயர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே திருநகரில் உள்ள வாசன் கண் மருத்துவமனைகள் புதிய அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் அதிநவீன கண் அறுவை சிகிச்சை இயந்திரத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநகர துணை மேயர் நாகராஜன், திருப்பரங்குன்றம் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா,
மாமன்ற உறுப்பினர் விஜயா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநகர துணை மேயர் நாகராஜன் அதிநவீன அறுவை சிகிச்சை இயந்திரம் மற்றும் புதிய அரங்கினை திறந்து வைத்தார். இதையடுத்து துணை மேயர் பேசிய பொழுது உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பெரும்பாலும் கண் நோயாகத்தான் மாறுகின்றன. கண் நோய்களின் குறைகளை நவீன லேசர் மருத்துவம் மூலம் நோயாளிகளுக்கு தீர்வு காண முடியும் என கூறினார். பின்னர் வாசன் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி கமல் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது அவர் திருநகர் கண் மருத்துவமனை மையம் அனைத்து வகையான வசதிகளுடன் முழுமையான சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது என தெரிவித்தார். டாக்டர் கோமதி ரம்யா, டாக்டர் பிரீத்தி இங்க இப்ப நான் நாட் ஓன்லி ஜஸ்ட் கேட்ராக்ட், முன்னாடி இங்க கேட்ராக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கேட்ராக்ட்லயுமே we are doing மத்த ஃபெசிலிட்டிஸ் லைக் ரெட்டினா, குளோக்கோமா, பீடியாட்ரிக் குழந்தைகளுக்கு எல்லாமே இப்ப இங்கேயே ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல கேட்ராக்ட் மெஷினுமே இப்ப லேட்டஸ்டா ஆல்கான் லெஜியான்ங்கிற மெஷின் நம்ம இப்ப இங்க லான்ச் பண்ணியிருக்கிறோம். புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மாணவருக்கான நீட், JEE, CA ஆகிய தேர்வுக்கான பயிற்சி மையத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மாணவருக்கான நீட், JEE, CA ஆகிய தேர்வுக்கான பெத்தி பயணியர் அகாடமி பயிற்சி மையத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலில்ஸ் மையத்தினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் முன்னிலையில் மறை மாவட்ட முதன்மை பேராயர் குழந்தை சுவாமி, கல்வி ஆணைய செயலாளர் பீட்டர் ராஜேந்திரம், பொருளாளர் புளோமினாஸ் அசிஸ் சவாக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து மாணவருக்கு பள்ளி மையத்தின் சீருடை வழங்கப்பட்டது. பின்னர் நிர்வாக இயக்குனர் அசிஸ் சவாக்கர் பேசிய பொழுது, இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பதற்கான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற பயிற்சி அளிக்கப்படும் என கூறினார். இதைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் பேசிய பொழுது, அகாடமியில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு வருகின்ற 14ஆம் தேதி நடக்கும். சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என தெரிவித்தார். அவினாசிபுரத்தில் துணை முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அவினாசிபுரத்தில் இளைஞரணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதியின் 48வது பிறந்தநாளை ஒட்டி மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுக்குழு உறுப்பினர் கோபி, செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து போட்டிகள் முதல் பரிசை தனஞ்சயம் அணியினர் வெற்றி பெற்று 45,000 ரூபாயும், கோப்பையும், இரண்டாவது பரிசை போஸ் நினைவு கபடி குழுவினர் 35,000 ரூபாயும், கோப்பையும் கைப்பற்றினர். பின்னர் இந்த போட்டிக்கான ஏற்பாட்டில் வார்டு செயலாளர் நேதாஜி ஆறுமுகம், இளைஞரணி செயலாளர் வெல்வமணி ஆகியோர் செய்தனர். சோழிங்கரில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் கோடி ரூபாய் முறைகேடு செய்த வங்கி ஊழியரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் வாலாஜிப்பேட்டையை சேர்ந்த குருராகவன் அலுவலக பணிகளை கையாளும் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் குருராகவன் வங்கியின் செலவினத்திற்கு என்று பராமரிக்கப்படும் தனித்தனி வங்கி கணக்கில் கடந்த ஓராண்டாக 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் வங்கியின் மேலாளர் சௌந்தன்யா புகார் அளித்த நிலையில் ஆய்வாளர் கலையரசன் வங்கி ஊழியர் குருராகவனை கைது செய்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரியில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆயுத வளாகத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மீட்பு குழு காவலர்களும் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளனர். இதைத் தொடர்ந்து உதவிகள் தேவைப்பட்டால் அதற்கான அழைப்பு எண்களும் மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. சென்னை பள்ளிக்கண்ணையில் அற்புத குழந்தை இயேசு அருள்தரம் அர்ப்பணிப்பு ஆசிப்பு பெருவிழா நடைபெற்றது. சென்னை பள்ளிக்கண்ணையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அற்புத குழந்தை இயேசு அருள்தலத்தின் அர்ப்பணிப்பு ஆசிப்பு பெருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் மறை மாவட்ட ஆயர் நீதிதேவன், மாவட்ட ஆயர் அன்புரோஸ், மயிலை உயர்மறை மாவட்ட மேதக ஆயர் சின்னப்பா ஆகியோர் இணைந்து அர்ப்பணிப்பும் ஆசிப்பும் நடத்தினர். இதில் ஆயர்கள், குருகள், கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்துவ மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை கிறிஸ்டி ராஜ்,
உதவி பங்கு தங்கை பாஸ்கர், அருட்சகோதரர் ரீகன் ஆகியோர் செய்தனர். மதுரையில் காஞ்சி மகா பெரியவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக பூஜைகள் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் SS காலனியில் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவருக்கு அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு பால், தேன், நெய், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்தனர். தொடர்ந்து ருத்ர அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விண்ணப்பர்கள் நடத்தினர். இதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோவிலில் ஆடு, கோழி உயிர் மாய்க்க கூடாது என்று உயர்நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு குற்றம் காத்த அதிரந்தன் விருதினை வழங்கி சிறப்பு உரையாற்றினார். இந்நிகழ்வில் சமாஜ் மாவட்ட தலைவர் ரவி, அம்மா கேட்டரிங் உரிமையாளர் கிருஷ்ண ஐயர், இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜக மற்றும் RSS இடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க காங்கிரஸை கிராமங்கள் தோறும் வலுப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மது கவுட் யாஷிக் தெரிவித்துள்ளார். வேலூர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேலூர் மாவட்ட தலைவர் டிகாரம்மன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் வாஹித் பாஷா மற்றும் சித்தரஞ்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மது கவுலட் யாஷிக் பங்கேற்று தொண்டர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மது கவுட் யாஷிக் பேசிய பொழுது, கட்சி கட்டமைப்பு, ஜனநாயக கட்டமைப்பு, மாவட்ட அளவில் கட்டமைக்கும் பணிகள் காங்கிரஸ் கட்சி தற்போது ஈடுபட்டுள்ளது என்றும், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியுடன் இணைந்து மத்திய அரசின் மக்கள் பாகுபாடு அரசியலுக்கு எதிராக போராடி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மது கவுட் யாஷிக், பாஜக மற்றும் RSS இடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க காங்கிரஸை கிராமங்கள் தோறும் வலுப்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவிக்கான தேர்தலை வெளிப்படையாக நடத்த உள்ளதாக தெரிவித்தார். Congress party ideology should come to the district level. So this exercise of Sangathan Srijan Abhyayan, we would like to strengthen the Congress party at a district level. கரூரில் தாவக பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் நாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை ஏற்று அக்டோபர் 17ஆம் நாள் முதல் CBI அதிகாரிகள் கரூரில் விசாரணையை தொடங்கினர். வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள், வணிகர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மின்வாரிய அதிகாரிகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் உறவினர்களிடமும் காயமடைந்தவர்களிடமும் விசாரணை நடத்தினர். 10 நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் பனையூர் அலுவலகத்துக்கு சென்ற CBI அதிகாரிகள் CCTV காட்சி ஆதாரங்கள் கேட்டு சம்மன் கொடுத்தனர். அந்த சம்மனை தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள சுற்றுலா மாளிகையில் CBI அதிகாரிகளிடம் தாவக பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் ஆஜராகி வீடியோ ஆதாரங்களை கொடுத்தனர். நேற்று இரவு 8 மணி வரை விசாரணை நடந்தது. 2ஆம் நாளாக இன்று விசாரணை நடைபெற்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் உறுதிமொழிகளை அள்ளி வீசும் அரசியல் தலைவர்கள் வெற்றி பெற்ற பிறகு மக்களை கண்டுகொள்வதில்லை என்று சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூரை சேர்ந்த புதுக்குப்பம் மீனவ மக்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த மீனவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கும் மீன் இறங்கு தளத்தை அவர்களிடம் காட்டினார். இந்த தளம் திறக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கான மீன்பிடி படகுகளை நிறுத்தலாம் என்றும், இதனால் 2000 குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். அதன் பிறகு செய்தியாளரிடம் பேசிய சார்லஸ், புதுச்சேரியில் ஏழை மக்களுக்காக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு, நவீன மீன் அங்காடி ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் உள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான டேக்வாண்டா போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று தனியார் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், அரசு பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடத்தையும் பெற்றனர்.
பெரியகுளத்தில் 5ஆம் ஆண்டு டேக்வாண்டா போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டிகள் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஜூனியர், சப் ஜூனியர் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியின் இறுதியில் அதிக புள்ளிகள் பெற்ற பள்ளிகளை தேர்வு செய்து முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் 2ஆம் இடத்தில் அள்ளிநகரம் அரசு பள்ளி மேல்நிலை மாணவர்களும், முதல் 3ஆம் இடத்தை தேனியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களும் பெற்று சென்றனர். கரூரில் நகைப்பட்டறை ஊழியர் தவறிவிட்ட 7 பவுன் தங்க நகைகளை 2 மணி நேரத்தில் கண்டுபிடித்து உரியவரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். கரூர் தைலா கார்னரில் உள்ள நகைப்பட்டறைகள் இளையராஜா வேலை பார்த்து வருகிறார். நேற்று மாலையில் அவர் நகைப்பட்டறையில் இருந்து 2 தங்க மோதிரங்களை பையில் போட்டுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் மேட்டு தெருவில் உள்ள தங்க நகை செய்யும் பட்டறைக்கு எடுத்து சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மோதிரம் அவர் பையிலிருந்து கீழே விழுந்து விட்டது. கடைக்கு சென்று அவர் பையை பார்த்த பொழுது உள்ளே மோதிரம் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனால் அவர் தொலைந்த மோதிரத்தை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காமராஜர் சிலை முதல் மாரியம்மன் கோவில் வரை உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது ஒருவன் மோதிரத்தை எடுத்து செல்வது தெரிய வந்தது. அவரிடமிருந்து தங்க நகைகளை மீட்டு காவல்துறையினர் இளையராஜாவிடம் அதனை ஒப்படைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் சிம்புவின் அரசன் படத்தில் மக்கள் செல்வன் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாக படக்குழுவினர் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளனர். நடிகர் சிம்புவின் அரசன் படத்தை பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கி வருகிறார். இப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி புதிதாக இணைந்துள்ளார். இதையடுத்து வடசென்னை பின்னணிகள் கேங்ஸ்டர் கதைக்களத்தில் இப்படம் உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. இதில் நடிகர்கள் சமுத்திரகனி, கிஷோர், நடிகர் ஆண்ட்ரியா, இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கும் படத்தை கலைப்புலி தானு தயாரிக்கிறார். இந்நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி இணைந்திருப்பது சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. மேலும் விஜய் சேதுபதி இதற்கு முன்பு வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 1 மற்றும் 2 படங்களில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் தேனி பட கிரியேட்டர் குழுவின் சுபன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் கோச்சடை சாந்தி சதன வளாகத்தில் குகணேசன் சோனைமுத்து இயக்கத்தில் ரோட்டேரியன் ஆனந்த் முருகனின் ஸ்ரீ பகவான் பிக்சர் தயாரிப்பில் சுபன் திரைப்படம் உருவாக்கியுள்ளது. இந்த படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் உணவு வர்த்தக மையத்தின் நிறுவனர் ரத்தனவேலு கலந்து கொண்டு ட்ரெய்லரை வெளியிட்டார். தொடர்ந்து இசையமைப்பாளர் ரகுநந்தன் இசையில் உருவான பாடலையும் வெளியிட்டார். பின்னர் இயக்குனர் குகணேசன் சோனைமுத்து பேசிய பொழுது சுபன் வருகின்ற மாதம் திரையில் வெளியாக உள்ளது என தெரிவித்தார். இன்றைய சூழலில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் இப்படம் பேசுகிறது என கூறினார். ஒரு 5 மாத காலத்துல ஷூட் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரிலீஸ்ல வந்து நிக்கிறோம். அது காரணம் ப்ரொடியூசர் என்ன சொன்னாரோ ஆரம்பிக்கும் போது, நீங்க ஆரம்பிங்க, எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்றேன். அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு தெரியும். என்னன்னால பினான்சியல் தான் ஆரம்பிச்சு அது எப்பப்பெல்லாம் சொன்னமோ கரெக்டா கொடுத்தாரு. இனி வருவது உலக செய்திகள். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி போர் நிறுத்த திட்டத்தை பரிந்துரை செய்தார். இதில் பெரும்பாலான கோரிக்கைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாக உள்ள நிலையில் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் 9 மாடி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். காது கேளாதோர் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை பிரியாஞ்சலி பிரசாந்த் தூமல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி நடந்து வருகிறது. இதில் துப்பாக்கி சுடுதலில் பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பந்தயத்தின் இறுதி சுற்றில் இந்திய வீராங்கனை பிரியாஞ்சலி பிரசாந்த் தூமல் சிறப்பாக விளையாடி 34 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை வென்றார். இதைத் தொடர்ந்து உக்ரைன் வீராங்கனை
மிசினா ஹலினா 35 புள்ளிகளுடன் வெள்ளிப் பதக்கமும் ஜெயோன் ஜிவோன் 30 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் இன்று ஒரு சவரன் 93,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 11,820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,600 ரூபாய் அதிகரித்து 93,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,02,288 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 174 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 83 புள்ளிகள் குறைந்து 84,817 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 27 புள்ளிகள் குறைந்து 25,932 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அயோத்தி பாலராமர் கோவில் கருவறைகள் ஆர்த்தி எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. கோவில் கோபுர உச்சியில் முதன்முறையாக காவி கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 500 ஆண்டுகளாக ஏற்றிய தியாக தீபத்தால் கோவிலை கட்டி முடித்து கொடியேற்றி வைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ஒருமைப்பாடு, உண்மை, நீதி ஆகியவற்றை காட்டும் அடையாளம் காவி கொடி என்று யோகி ஆதித்யநாத் பேச்சு. கோவையில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா திறப்பு. பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் எரிமலை வெடித்து கக்கிய சாம்பலால் வானில் புகைமூட்டம். பார்வை புலப்பாடு குறைபாடால் மேற்காசிய வழியாக செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை குண்டு வீசி தாக்குதல். குழந்தைகள், பெண்கள் என 10 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கான் செய்தி தொடர்பாளர் தகவல். இந்தோ பசிபிக் மண்டலத்திற்கு சிறந்த கப்பல் பழுது பார்க்கும் மையமாக விளங்கும் இந்தியா. கடல் வலிமை திறமைக்கு சான்றாக திகழ்ந்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றின் மீது ஒன்று தாக்குதல் நடத்துவதில் குறைந்த 5 பேர் உயிரிழப்பு. அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா எடுத்து வரும் கடும் முயற்சிக்கு பின்னடைவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.